ஒரு சமயம் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறையிடம் இறைஞ்சினார்கள். இறைவா, நான் சுவனம் பார்க்க விரும்புகிறேன். என் விருப்பத்தை பூர்த்தி செய்வாயாக. இறைவன் இவர்களின் வேண்டுதலை ஏற்று மலக்குமார்களுக்கு ஆணையிட்டான். வானவர்களே, சுவனத்தின் மரக்கிளையை நபி இதரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செலுத்த அக்கிளையை பற்றி பிடித்து சுவனம் அடைந்தார்கள். சுவனக் காவலர்கள் சுவனத்தில் இறைவனின் அருட்கொடைகளை சுற்றிக் காண்பித்தார்கள். நீண்ட நேரமாகியும் சுவனத்தை விட்டும் வெளியில் வராததை கண்ணுற்ற வானவர்கள் வெளியேறும்படி கூற நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களை பார்த்து, சுவனத்தில் நுழைந்தவர்கள் அதிலிருந்து வெளியாக்கப்பட மாட்டார்கள் என இறைவன் கூறியுள்ளான். எனவே நான் வெளியில் வரமாட்டேன் என கூறினார்கள். இதனைக் கேட்ட இறைவன், வானவர்களே, என் அடியார் இத்ரீஸை சுவனத்திலேயே விட்டுவிடுங்கள். அவர் அங்கேயே எக்காலமும் இருக்கட்டும் என்றான். மலக்குகளும் இறைவன் கூற்றுப்படி அவர்களை சுவனத்திலே இருக்க விட்டுவிட்டார்கள். சுவனத்தில் உயர்த்தப்படும் சமயம் அவர்களின் வயது 365.